அதுக்கு ஃபர்ஸ்ட் லைனிங் ஃபேப்ரிக்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் சேர்த்து வச்சு நார்மலாக ஒரு சீம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மெயின் ஃபேப்ரிக் சைட் திருப்பி ஸ்கேலப்பை ஒட்டி ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க. அண்ட் அதுக்கு சிங்கிள் ஃபுட்டை யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போடுற ஸ்டிச் ஈவனாக இருந்தால் தான் டர்ன் பண்ணும்போது ஸ்கேலப்பும் ஈவனாக இருக்கும். இப்போது ஸ்கேலப்பை ஒட்டி 0.25 சீம் அலவன்ஸ் இருக்க மாதிரி வச்சுட்டு எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்கேலப்புக்கும் இடையில கட்டரை வச்சு ஷார்ப்பாக ஸ்லிட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்லிட் எக்காரணத்தை கொண்டும் சீம் மேலே விழுந்துடக்கூடாது. இப்போது ஒவ்வொரு ஸ்கேலப்புக்கு இடையில இருக்க எக்ஸஸ் ஃபேப்ரிக்கையும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பொறுமையாக ஒவ்வொரு ஸ்கேலப்பையும் டர்ன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்கேலப்போட எட்ஜை 2 விதமாக ஃபினிஷ் பண்ணலாம். ஒன்று, இந்த ஸ்கேலப்போட எட்ஜஸை ஹேண்ட் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணலாம். இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்கேலப் முடிகிற இடத்துல நார்மலாக ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போடலாம். இப்போ இந்த வீடியோவில் நான் காட்டுற மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச்சும் போடலாம். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா டைட்டாகவும் இருக்கும் அண்ட் ஸ்கேலப்பும் நகராது. அண்ட் இன்னும் ஃபேஷன் அண்ட் டெய்லரிங் டிப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம அக்கௌண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.